மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்திகளாக விரிவாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா தொடர்பானது தான். என்னென்னா, பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் முன்பை காட்டிலும் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கு நண்பர்களே. ஒரு தீவிரவாதி கூட இனி இந்திய எல்லைக்குள் நுழைந்து விடவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் இரவு பகல் பாராமல் தீவிர ரோந்து பணிகளிலும் தேடுதல் வேட்டைகளிலும் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்திய இராணுவத்தால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட 3 ஆபரேஷன் நடவடிக்கைகள் தீவிரவாதிகளை தேடி தேடி களை எடுத்திருக்காங்க நண்பர்களே. அதில் முதல் நடவடிக்கை என்ன பெயர் அப்படின்றத பார்த்தோம்னா, ஆபரேஷன் மகாதேவ். லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் ரகசிய செய்திகளை அனுப்ப பயன்படுத்தும் கருவி ஒன்றின் சிக்னல் ஹார்வான் பகுதியில் கடந்த மாதம் கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து அந்த பகுதியை தீவிரமாக கண்காணித்து வந்த இந்திய இராணுவத்தினர் ஜூலை 27ஆம் தேதி ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையை தொடங்கினாங்க. முல்நார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிராமத்தை சுற்றி வளைத்த அவர்கள் பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவராக கருதப்படக்கூடிய சுலைமான் ஷா உள்ளிட்ட 3 பயங்கரவாதிகளை சுட்டு கொன்னாங்க. இந்திய இராணுவம் மேற்கொண்ட 2வது நடவடிக்கையோட பெயரை பார்த்தோம்னா ஆபரேஷன் சிவசக்தி. இந்திய எல்லையில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டுச்சு. ஜூலை 30ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த ஒரு ஆபரேஷன் நடவடிக்கையின்படி பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதுங்க. அப்போது 2 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்திய இராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவர்கள் இருவருமே கொல்லப்பட்டாங்க. இதனை அடுத்து தான் உடனடியாக ஆபரேஷன் அகால் அப்படின்ற மற்றொரு நடவடிக்கையும் தொடங்கப்பட்டுச்சு. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின்படி இந்த ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டதுங்க. இரவு பகலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட இராணுவத்தினர் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். பின்னர் அவர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அடுத்தடுத்து 3 ஆபரேஷன்களை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் நண்பர்களே. இதன் மூலம் பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் உட்பட 8 பயங்கரவாதிகளை நம்மளோட இந்திய இராணுவம் களை எடுத்துள்ளது நண்பர்களே. ஒரே வாரத்தில் நம்மளோட இராணுவம் இரவு பகல் பாராமல் அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த அதிரடி நடவடிக்கைக்காக நம் இந்திய இராணுவத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம் நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா துருக்கி தொடர்பானது தான். அதாவது நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போர் நடந்த சூழலில் இந்த போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி செயல்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக நம் நாடு மீது தாக்குதல் நடத்த துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது. இதையடுத்து துருக்கியை நம் நாட்டு மக்கள் புறக்கணிக்க தொடங்கி இருப்பது என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால துருக்கி தற்போது பெரும் இழப்பை சந்திக்க தொடங்கி இருக்குங்க. துருக்கி நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த காஷ்மீர் விவகாரத்தில் எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நம் நாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் நமக்கு எதிரான விஷயங்கள்ல துருக்கி ஒரு சக்தியாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அதன்படி பார்த்தோம்னா, ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடிய போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பன் போன்று, குறிப்பாக சொல்லணும்னா இந்த ட்ரோன்கள் மற்றும் அதனுடைய ஆப்ரேட்டர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு வழங்கி பெரிய அளவிற்கு அந்த நேரத்தில் நமக்கு எதிராக வியூகத்தை தீட்டுச்சு துருக்கி. ஆனால் அந்த ஒரு வியூகத்தை எல்லாமே இந்தியா தவிடுபொடியாக்கியது நண்பர்களே. பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த துருக்கியை நம் நாட்டு மக்கள்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துருக்கி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுச்சு. இது துருக்கியின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்குச்சு. கடந்த மே மாதம் தொடங்கிய இந்த நடவடிக்கை தற்போது துருக்கியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா, சுற்றுலாத்துறையில் இந்தியர்களுடைய வருகை அப்படின்றது மளமளவென சரிந்திருக்குங்க.
இது தொடர்பாக துருக்கி நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதுல அதில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 24,250 இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தனர். இது கடந்த 2024 ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா 36% குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. தகவல் தெரிய வந்திருக்கு. ஏன்னா 2024 ஜூன் மாசத்தப்ப பார்த்தோம்னா 38,307 இந்தியர்கள் துருக்கிக்கு போயிருக்காங்க. அதே போல கடந்த ஜனவரி டு ஜூன் வரை பார்த்தோம்னா 1,39,215 இந்தியர்கள் துருக்கிக்கு போயிருக்காங்க. இது கடந்த 2024 ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா 1,64,373 என்ற அளவில் இருந்திருக்கு. இது முதல் 6 மாதத்தின் நிலவரப்படி 15% சரிவாகும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த சரிவு அப்படின்றது கடந்த மே மாதத்திலிருந்து தொடங்கியிருக்கு நண்பர்களே. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை துருக்கி கண்டித்தது. இதையடுத்து தான் துருக்கியை நம்மளோட மக்கள் புறக்கணிக்க தொடங்கியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றது இப்போ துருக்கி உணர ஆரம்பித்து விட்டது. இதில் மெயினாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, கடந்த 2024 ஆண்டில் பார்த்தோம்னா துருக்கிக்கு மொத்தம் 3,30,985 பேர் விசிட் செஞ்சுருக்காங்க. இது 2023 ஆண்டு, அதாவது அதுக்கு முந்தைய ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா 20% அளவிற்கு அதிகம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. துருக்கி அதிகமாக ஐரோப்பா மற்றும் ரஷ்ய மக்கள் தான் சுற்றுலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்திய ஆண்டுகளில் நம் நாட்டில் இருந்து மக்கள்கள் அதிகமாக செல்ல தொடங்கியிருக்காங்க. கடந்த 2018-2019 காலகட்டத்தில் இந்தியா துருக்கி இடையிலான விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுவும் இந்தியர்கள் துருக்கிக்கு அதிக சுற்றுலா செல்ல காரணமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒழுங்கா தான் உண்டு தான் வேலை உண்டு, எது நியாயம் அப்படின்றத அறிஞ்சு துருக்கி செயல்பட்டுருச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை சந்திக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா 2023 காட்டிலும் 2024 20% உயர்ந்திருக்கு இந்தியர்களோட வருகை அப்படின்றது. அப்போ கண்டிப்பா போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிச்சயமா உயர்ந்திருக்கும். ஆனா தேவையில்லாம வேலையை பார்த்தனால துருக்கிக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. மொத்தத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா துருக்கியை பார்க்கும்போது அவசரப்பட்டுட்டே குமாரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது நண்பர்களே. அடுத்ததாக ரஷ்யா இந்தியா தொடர்பான செய்தி. அதாவது கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி வரைபடத்தில் வரலாற்று மாற்றம் நிகழ்ந்திருக்குங்க. 2022 ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கியதுக்கு அப்புறம் இந்தியா தனது பாரம்பரிய மேற்காசியா எண்ணெய் வழங்கல் நாடுகள்கிட்ட இருந்து மாறி ரஷ்யாவை தனது மிகப்பெரிய எண்ணெய் வழங்குனராக மாற்றி இருக்குங்க. இதற்கான காரணம் என்ன என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா மலிவு விலையில் கச்சா எண்ணெயை வழங்கியது. இதில் எண்ணெய் இறக்குமதி நாடுகளுடைய தற்போதைய நிலையை பார்த்தோம்னா ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா 17 to 18 லட்சம் பேரல் மொத்தமாக இறக்குமதி அப்படின்றது 35 to 40%. ஈராக் எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்சம் பேரல் 19 to 20% பங்கு. சவுதி அரேபியா 8 to 9.5 லட்சம் பேரல் 15 to 17% பங்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 4.9 to 5.3 லட்சம் பேரல் 10 to 11% பங்கு. அமெரிக்கா 2 to 3 லட்சம் பேரல் 5 to 6% பங்கு. ஆப்பிரிக்க நாடுகள் நைஜீரியா, அங்கோலா உட்பட சேர்த்து பார்க்கும்போது 6 to 7% பங்கு. இதில் 2025 மே மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 21.5 லட்சம் பேரல் வரை இறக்குமதி செய்து புதிய உச்சத்தை எட்டியிருக்கு நண்பர்களே. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா உலக சந்தை விலையை விட கணிசமான தள்ளுபடி விலையில் எண்ணெய் விற்பனை செய்ய தொடங்கியது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதி செலவு குறைந்து உள்நாட்டு பணவீக்கம் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்குங்க. ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகள் இந்தியாவுக்கு நேரடியாக பொருந்தாது. சர்வதேச விதிமுறைகளுக்குள் இருந்து கொண்டு இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை. பல்வேறு மூலாதாரங்களிலிருந்து எண்ணெயை வாங்குவதனால இந்தியா தனது ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்துங்க.
அவசர காலங்களில் வளங்கள் மூலங்களை விரைவாக மாற்றிக்கொள்ளும் வசதியும் இப்போது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நயாரா எனர்ஜி போன்ற தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் சமீப காலத்துல ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் முன்னிலை வகித்து வந்துகிட்டு இருக்காங்க. அரசு நிறுவனங்கள் சமீப காலத்துல ரஷ்ய எண்ணெய் வாங்குறத குறைத்திருந்தாலும் தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிக அளவுல வாங்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் போன்றவை ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசிய நாடுகள் என உலகம் முழுவதுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. ஐரோப்பா நாடுகள் வீராப்பா அமெரிக்கா பொருளாதார தடையை விதிச்சிருக்கு, அதனால நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படி சொல்லி வீராப்பா நெஞ்ச நிமித்திக்கிட்டு அங்கிட்ட ஒரு புறம் வேணவே வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஐரோப்பிய நாடுகளும் நேரடியாக ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்க முடியாத காரணத்தினால இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை மறைமுகமாக பெற்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவின் எரிச்சலுக்கான முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா தற்போதைக்கு உலகில் 2வது மிகப்பெரிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இறக்குமதியாளராக விளங்கிட்டு இருக்கு நண்பர்களே. 2025ஆம் ஆண்டில் மட்டும் மொத்தமாக $44.4 பில்லியன் மதிப்பிலான சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதுல 64.7 மில்லியன் மெட்ரிக் டன் ஏற்றுமதியாகிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நயாரா எனர்ஜி என்ற 2 தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவின் மொத்த சுத்திகரிப்பு திறனில் 1/3 பங்கு மட்டுமே கொண்டிருந்தாலும் ஐரோப்பாவுக்கான எரிபொருள் ஏற்றுமதியில 95% பங்கை கொண்டிருக்காங்க நண்பர்களே. இப்போ இதுல மொத்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகின் 3வது மிகப்பெரிய எண்ணெய் நுகர்வோர் என்ற நிலையில இந்தியா தனது ஆற்றல் தேவைகளை பொருளாதார ரீதியாக சாதகமான முறையில் பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. அதாவது ரஷ்யாட்டிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறது அப்படின்றது சுத்தமாக பிடிக்கல. இதனால் மனுஷன் அபராத வரிலாம் விதிச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படிப்பட்ட சூழல் அப்படின்றது ரஷ்ய எண்ணெய் வாங்குதல், தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் மீண்டும் ஏற்றுமதி, மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் ஆகியவை இந்தியாவின் உள்நாட்டு பொருளாதார கொள்கை மற்றும் வெளியுறவு உறவுகளை அதிகமாக பாதித்து வருகின்றன நண்பர்களே. மொத்தத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த மாதிரி இவர்கள் தடை விதிக்கக்கூடிய காரணத்தினால ஏதோ நமக்கே ஆப்பு வச்ச மாதிரி அமெரிக்கா நினைச்சாலும் நம்மளோட சேர்த்து ஐரோப்பாவுக்கு வைக்கப்பட்ட ஆப்பாத்தா இது பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவிலிருந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அனுப்பப்படுற எரிபொருட்களும் இதில் அடங்கும் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே. அடுத்த செய்தியா, இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக சொல்லியிருப்பது என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னன்னா, காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா தரப்பில் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தரமான பதிலடியை கொடுத்திருந்தாங்க. இந்த தாக்குதலை உலக நாடுகளே வியந்து பார்த்தாங்க. இந்த அளவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா அப்படின்றது நினைக்காத நேரத்தில் இந்தியா கொடுத்தது உலக நாடுகளுக்கே வியப்பை ஏற்படுத்திருச்சு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி பதிலடி அப்படின்றது அமைச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, பாகிஸ்தான் ஆளை விட்டுருங்க சாமி, எங்களுக்கு வேணாம், சண்டையே வேணாம், பிரச்சனையே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போனதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு மத்தியில் ட்ரம்ப் என்ன சொன்னார், இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம். நான் முன்னின்று தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டுக்கொண்டதால தான் இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ததாக ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியா கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் ஒரு புறம் பாகிஸ்தான் ஆளை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில் மறுபடியும் நேற்று அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்க சமூக வலைதள பதிவில் பார்த்தோம்னா, இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, கம்போடியா, காங்கோ மற்றும் ருவாண்டோ உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை நான் தலையிட்டு தீர்த்து வைத்ததால் இவை நிறுத்தப்பட்டன அப்படின்ற மாதிரி மீண்டும் தன்னுடைய தற்பெருமையை உலகளவிற்கு பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் நான் நிறைய போர்களை தீர்த்து வைத்தேன், ஒரு மாதத்தில் சராசரியாக ஒரு போரை முடித்து வைத்தேன் என்றும் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே பல பிரச்சனையில்
தலைவன் மூக்க நுழைக்கிறத பார்க்கும்போதே சூனாப்பானா எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த மனுஷனை பார்த்து சந்தேகப்பட்டிருக்க சூழலில் இவர் ஒரு புறம் போரை முடிச்சு வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு இவரே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறதா காமெடியான விஷயமா இருக்கு நண்பர்களே. இது இவருக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக மனுஷன் இந்த ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த செய்தியாக ரஷ்யா தொடர்பானது தான். அதாவது அணு ஆயுதம் குறித்து பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்ற மாதிரி கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பேஸ்கோ அவர் தெரிவிச்சிருக்காருங்க. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கை அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு இடையேயான போராக மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமித்ரி மெத்வதேவ் அவர் கூறியிருந்தது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 2 அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை பொருத்தமான பகுதிகளுக்கு நகர்த்ததான் உத்தரவிட்டதாக கடந்த 1ஆம் தேதி தெரிவிச்சிருந்தாரு. இப்ப இது தொடர்பாக தான் திமித்ரி பேசியிருக்காரு. என்னன்னா இதன் மூலம் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் போர் கடமையில் உள்ளன என்பது தெளிவாகிறது. இது ஒரு தொடர் செயல்முறை. இதுதான் முதலில் கவனிக்கத்தக்கது. பொதுவாக இது போன்ற சர்ச்சைகளில் நாங்கள் ஈடுபட விரும்ப மாட்டோம். எனவே இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். அதே நேரத்தில் அணு ஆயுதம் குறித்து பேசும்போது அனைவரும் மிக கவனமாக பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து ட்ரம்போட இந்த கருத்து பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக ரஷ்யா பார்க்கிறதா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, எந்த ஒரு பதற்ற அதிகரிப்பு குறித்தும் நாங்கள் இப்போது பேசவில்லை. மிக சிக்கலான மிகவும் பதற்றம் தரும் பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகின்றன என்பது தெளிவாகிறது. பலரும் இது குறித்து உணர்ச்சி வசப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடுதலா கிரெம்ளின் எச்சரிக்க முயன்றதா அப்படின்ற கேள்விக்கு ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர்கள் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து ஒவ்வொரு கண்ணோட்டங்களை ஒவ்வொரு அணுகுமுறைகளை கொண்டுள்ளனர். மிக மிக கடுமையான மனநிலை கொண்ட பலர் அமெரிக்காவிலும் ஐரோப்பா நாடுகளில் இருக்கிறாங்க. இது எப்போதும் இப்படித்தாங்க. ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் ரஷ்யாவின் வெளியுறவு கொள்கை அரசாங்கத்தின் தலைவர் அதாவது அதிபர் புதினால் தான் வகுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டிருக்கார் நண்பர்களே. ஆக மொத்தத்தில் திமித்ரி என்ன சொல்ல வர்றாருன்னா, பேசுறீங்க அணு ஆயுதங்களை பற்றிலாம் பேசும்போது மிக கவனத்தோடு பேசுங்க. சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. பொருள் உங்ககிட்ட மட்டும் கிடையாது, எங்ககிட்டே இருக்கு. கண்ணு நீங்கள் சுட்டா மட்டும்தான் சுடாது, நாங்கள் சுட்டாலும் சுடும் அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லியிருக்காரு நண்பர்களே. அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, தண்ணீரில் பிறந்து தண்ணீரில் வாழ்ந்து இறக்கும் மக்கள், தங்களுடைய வாழ்க்கை முழுக்க நிலத்தில் கால் வைக்கவே பயப்படும் மக்கள் இந்த உலகத்தில் வசிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? வாங்க பார்ப்போம். அதாவது பூமியில் பல்வேறு பகுதிகளில் பழங்குடியினர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களில் சிலர் சாதாரண உலகில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. வெளி உலகத்திற்கு அவர்கள் பற்றி அதிகமாக தெரியாதுங்க. அதே போல் அவர்களுக்கும் வெளி உலகை அதிகமாக தெரியாது. இத்தகைய தனித்துவமான பழங்குடியினம்தான் பஜாவ் பழங்குடியினர். இந்தோனேசியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த பழங்குடியினர். கடல் ஜிப்சிகள், கடல் நாடோடிகள் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படும் இந்த பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமாகவும் வீடாகவும் இருப்பது கடல் மட்டும்தாங்க. ஒருபோதும் அவர்கள் நிலத்தில் குடியேறவே மாட்டார்களாங்க. எப்படி ஆச்சரியமா இருக்குன்னு பாருங்களே. சரி, அவங்க எப்படி வாழுவாங்க, எப்படி அவர்களுடைய வீடுலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடல் நீரில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா படகு இருக்குல்ல, படகு, அந்த படகை வீடாக இவர்கள் மாற்றி வாழும் பழக்கம் கொண்டவர்களாக இருக்காங்க நண்பர்களே. தங்களுக்கு வேறு தேவைகள் வரும்போது மட்டும்தான் அவர்கள் தாங்கள் பிடிக்கும் மீன்களை விற்பதற்காக நிலங்களுக்கு சென்று மீன்களை விற்று அதன் மூலம் அந்த வேறு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். மற்றபடி நிலப்பகுதிகளுக்கு இவர்கள் செல்வதே ரொம்ப அரிதான விஷயமா பார்க்கப்படுதுங்க. கடல் தான் இவர்களின் ஜீவாதாரம் என்றாலும் ஒரே இடத்தில் வசிக்க மாட்டார்கள். மீன் பிடித்து கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால இம்மக்களை கடல் நாடோடிகள் அப்படின்ற மாதிரியும் அழைக்கிறாங்க. பஜாவ்
பழங்குடியினர் தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சுலு தீவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் இருந்து தான் வந்தவர்களாக சொல்லப்படுறாங்க. நாடோடி கடல் வாழ்க்கை காரணமாக இந்த பழங்குடியினர் இறுதியில் மலேசியா, புரூனே மற்றும் இந்தோனேசியாவின் நீர்களில் இடம்பெயர்ந்தாங்க. கிழக்கு இந்தோனேசியாவில் மாலுகு, ராஜா அம்பட், சுலவேசி மற்றும் களிமந்தனின் வடக்கு பகுதியின் கடலில் வாழ்றாங்க. பஜாவ் மக்கள் அற்புதமான நீச்சல் மற்றும் டைவிங் செய்யும் திறனுக்கு பெயர் பெற்றவர்களாமா. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதி கடலை மையமாக இருக்கக்கூடிய காரணத்தால பஜாவ் மக்கள் அசாதாரணமான நீச்சல் திறன் கொண்டிருக்காங்க. அவர்கள் ஆழ்கடலில் மூச்சை பிடித்து டைவிங் செய்வதில் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஒரு நவீன உபகரணங்களும் இல்லாமல் இவர்களால் ஆழமான கடலில் டைவ் செய்து 5 to 13 நிமிஷம் வரைக்கும் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியுமா நண்பர்களே. இதனால நீர் மனிதர்கள் அப்படின்ற மாதிரியும் இவர்களுக்கு பெயர் இருக்குங்க. இந்த மக்களின் உடல் உறுப்பான மண்ணீரல் சாதாரண மக்களை விட சற்று பெரிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மருத்துவ ஆராய்ச்சி மூலமாக தெரிய வந்திருக்கு. இது அவர்களுக்கு நீச்சல் செய்யும் போது தண்ணீரில் நீண்ட நேரம் மூச்சை பிடித்து வைத்திருக்க உதவுகிறதுங்க. மரபணுவின் மாறுபாட்டால் இது சாத்தியமாகியுள்ளது அப்படின்ற மாதிரி கூறப்படுது. அதே ஆராய்ச்சி தான் பஜாவ் மக்கள் கடல்ல 30 மீட்டர் ஆழத்திலும் பாரம்பரிய ஈட்டிகளை பயன்படுத்தி மீன், ஆக்டோபஸ் போன்ற கடல்வாழ் உயிரிகளை வேட்டையாடுறாங்க. அதனால தான் பஜாவ் இன குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே நீச்சல் மற்றும் டைவ் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களின் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இப்படித்தான் கடல் பஜாவ் மக்களின் தாயகமாக விளங்குது நண்பர்களே. பஜாவ் மக்களின் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள். அவர்களின் மூதாதையர்கள் மலேசியா மற்றும் புரூனே கடல் பகுதிகளுக்கு பயணம் செய்ததிலிருந்து இந்த மதத்தை அவர்கள் தலைமுறையாக கற்றுக்கொண்டு பின்பற்ற தொடங்கியிருக்காங்க. பஜாவ் மக்களின் கிட்டத்தட்ட 95% பேர் முஸ்லிம்கள் என்றாலும் அவர்களிடம் இன்னும் கைவிடாத சில நம்பிக்கைகளும் சடங்குகளும் பாரம்பரியங்களும் இருக்குங்க. இப்படி கடலிலேயே பிறந்து வளர்ந்து இருக்கும் பஜாவ் பழங்குடியினர் கல்வியில் அவ்வளவு அக்கறை காட்டுறதில்லைங்க. இதன் விளைவாக அவர்களின் பெரும்பாலானோருக்கு கல்வி அறிவு இல்லை. இதில் இன்னும் சோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு அவர்களின் வயது பற்றியும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தரவு சொல்லுது. மேலும் இந்த பழங்குடி மக்களை எந்த நாடும் இதுவரை தங்கள் மக்கள் என அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் கூடுதல் சோகமான ஒரு விஷயம் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.